ஒரு சிறுவன் வெற்றியின் கதை. ஒரு கிராமத்தில் கிருஷ்ணா என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் பள்ளியில் அதிகமாக படிக்கவோ விளையாட்டில் சிறப்பாக கலந்து கொள்வதோ செய்யவில்லை. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனை குறை சொல்லிக் கொண்டே இருந்தனர். நீ எதிலும் வெற்றி பெற மாட்டாய் என்பதே எல்லோரின் கருத்தாகிவிட்டது. ஆனால் கிருஷ்ணாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் அவன் பெரியவனாக மாறுவான். ஒரு நாள் பள்ளியில் ஒரு ஓவியப் போட்டி நடந்தது. கிருஷ்ணா மிகவும் ஆர்வத்துடன் ஓவியம் வரைந்தான். பிற மாணவர்கள் அவனை நகைச்சுவையாக்கினர். உனக்கே ஓவியம் வரையத் தெரியுமா? ஆனால் கிருஷ்ணா அதை கவலைப்படவில்லை. அவன் இரவு நேரம் தூங்காமல் பல முயற்சிக்குப் பிறகு தனது சிறந்த ஓவியத்தை சமர்ப்பித்தான். நிகழ்ச்சிக்கு தீர்ப்பாயராக வந்தவர் ஒரு புகழ்பெற்ற ஓவியக் கலைஞர். போட்டியின் முடிவில் அவர் கூறினார், இந்த ஓவியம் உண்மையிலேயே உயிரோடு இருப்பது போல் இருக்கிறது. அதுதான் கிருஷ்ணாவின் ஓவியம். அவன் முதல் பரிசை பெற்றான். பள்ளியிலேயே முதல் முறையாக எல்லோரும் அவனை பாராட்டினர். அந்த நாள் முதல் கிருஷ்ணா தனது நம்பிக்கையை செயலாக மாற்றத் தொடங்கினான். பின் அவன் ஓவிய கலைஞராக வளர்ந்து உலக அளவில் பெயர் பெற்றான். கதையின் பாடம்: தோல்வி வந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் உங்களை நம்புங்கள். அதுவே உங்கள் வெற்றியின் ஆரம்பம். இந்த உரை உங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இதை உணர வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஆழமான வீடியோக்கள் வரப்போகின்றன. நன்றி. வாழ்க உங்கள் நேரம். உங்கள் தூய தமிழன்.